சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூப்பிடுடைய சத்தம் எங்கே எழும்ப வேண்டும். ஓ, நாம் சொல்ல 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 கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இஸ்ரவேலின் ராஜா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஆமென், ஹalleluya. அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்தலாம். ஆதியும் அந்தமுமானவரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்படியே கைகள் அசைத்தவரை உயர்த்தலாம். ஓ, எல்லாவற்றிற்கு மேலானவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. ஆல்பா ஒமேகா என்று சொல்லப்படுகிற எங்கள் தெய்வமே, நீர் பரிசுத்தர். உமக்கு துவக்கம் இல்லை, உமக்கு முடிவில்லை. எல்லாவற்றையும் துவக்குகிறவர் நீர், எல்லாவற்றையும் முடிக்கிறவர் நீர். ஆனால் உமக்கு துவக்கம் இல்லை, உமக்கு முடிவில்லை. ஹalleluya. அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துவக்க போகிறார், துவக்க போகிறார். This day will be a day of beginning many good things in our lives. நம்முடைய வாழ்க்கையில சில அருமையான காரியங்களை துவக்குகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாய் இந்த ஆராதனை இருக்க போகிறபடியால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ, you are the Lord of beginning, you are the Lord of starting, you are the Lord of establishing, you are the Lord of foundations. என் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு அஸ்திபாரம் போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. He is establishing, he is founding some new things. என் வாழ்க்கையில சில புதிய காரியங்களை கர்த்தர் அஸ்திபாரம் போடுகிறார். ரிபா ராபாலா தரபா. அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு சில காரியங்களை அஸ்திபாரம் போட ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் திரும்ப உணர்த்துகிறார். சில காரியங்களை கர்த்தர் துவக்குகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்ச் 9, 2025 நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிசினஸ்ல சில காரியங்களை ஆண்டவர் துவக்குகிற ஒரு நாள். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். He is beginning some good things, he is founding some strong new things, he is establishing and he is starting, because his name is Alpha. ஏனென்றால் அவருடைய பெயர் ஆல்பா, ஏனென்றால் அவருடைய பெயர் ஆதியமானவர், ஏனென்றால் அவருடைய பெயர் முதலானவர். அவர் துவங்குகிற கர்த்தர், அவர் துவக்கி விடுகிறவர், அவர் துவக்கி விடுகிறவர். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கர்த்தருக்கு இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில சில உண்மையான, நல்ல, நிரந்தரமான, ஸ்திரமான சில அத்தியாயங்களை கர்த்தர் திருப்பி தொடக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் கரங்களை வைக்கிறார், கர்த்தர் கரங்களை வைக்கிறார். He is establishing, he is founding, he is starting, he is beginning certain new things in our lives, in our families, in our ministry, in our vision, in our mission, in our business, and in all our territories. In everything you touch, in everything you handle, in everything you start, in everything you move, the Lord's hand will be upon you. கர்த்தருடைய கரம் உன் கரத்தோடு இருக்கும். உன் கரம் தனி கரம் அல்ல, உன் கரம் உதவியற்ற கரம் அல்ல, உன் கரம் வெறும் கரம் அல்ல, உன் கரம் தளர்ந்து போன கரம் அல்ல, உன் கரம் தளர்ந்து போனதல்ல. கர்த்தருடைய கரம் உன் கைகளின் மேல், கர்த்தருடைய விரல்கள் உன் விரல்களின் மேல், கர்த்தருடைய புயம் உன் புயத்தின் மேல், கர்த்தருடைய தோள்கள் உன் தோள்களின் மேல் அமர்ந்து சில நல்ல காரியங்களை கர்த்தர் துவக்குகிறார். ஆவியில உணர்றவங்க அந்நிய பாஷைகளோடு அல்ல அபிஷேகத்தோடு உடா ராமா நாமா நாமா நாகா தி ராவா லாவா ராவா ராவா is beginning, is the God of beginning, is the God of beginning. உனக்கு கொஞ்ச பலன், உனக்கு கொஞ்ச பலன், உனக்கு கொஞ்ச பலன். ஆனால் என் நாமத்தை மறுதலித்து விடக் கூடாது என்பதற்காக அந்த பலத்தை பயன்படுத்துகிறாய். உனக்கு கொஞ்ச பலன், என் நாமத்தை மறுதலித்து விடக் கூடாது என்பதற்காக உறுதியாய் இருப்பதற்காக அந்த பலத்தை பயன்படுத்துகிறாய். உனக்கு கொஞ்ச பலன், ஆனால் வசனத்தை எப்படியாயினும் கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நீ பயன்படுத்துகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலிக்காத, உனக்கு முன்பாக கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ கைக்கொண்டபடியினால், கொஞ்ச பலன் இருந்தும் என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியினால், அல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்க
விசுவாசிக்கிறவங்க திறந்த வாசலை, திறந்த வாசலை, திறந்த வாசலை, திறந்த வாசலை, திறந்த வாசலை, திறந்த வாசலை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இனி தார்கோலை தேடி நீ அலைய வேண்டாம். இனி திறவுகோலை தேடி அலைய வேண்டாம். வாசலை திறப்பது யார் என்று யாரையும் தேடி அலைய வேண்டாம். ஆமா, இந்த சாவி, இந்த பூட்டுக்கான சாவி யாருக்கு சொல்லி நீ புலம்ப வேண்டாம். நீ தேடி அலைந்து அலைந்து உன் வருஷங்கள் வீணாகி விட்டது. நீ தார்கோலை தேடி, நீ திறவுகோலை தேடி அலைந்து உன் காலங்கள் வீணாகிற்று. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால், நீ என்னை மறுதலிக்காதபடியினால், உன் கொஞ்ச பலத்திலும் நீ எனக்காக உண்மையா இருக்கிறபடியினால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிசினஸ்ல கர்த்தர் திறந்த வாசல்கள், ஊழியத்துல திறந்த வாசல்கள், ஆமென், தரிசனத்துல திறந்த வாசல்கள், குடும்பத்துல திறந்த வாசல்கள். கர்த்தர் அதுக்கு மேல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் திறந்ததை, நான் திறந்ததை, நான் திறந்ததை இனி எந்த மனுஷனும் உனக்கு அடைக்க முடியாது, எந்த மனுஷனும் உனக்கு பூட்ட முடியாது. உன் கொஞ்ச பலன் போதும், உன் அற்ப பலன் போதும். என் கரம் உன்னோடு இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி காத்துக் கொள்வேன். எந்த பாதகனும் எந்த சேதகனும் உன் வழியில வந்து உன்னை தீட்டுப்படுத்த நான் விடமாட்டேன். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஹல்லேலூயா. அசுத்தம் உள்ளவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் சொல்றாரு. பட்சித்த வருஷங்களின் விளைவை, இழந்து போன வருஷங்களின் விளைவை, நஷ்டப்பட்ட வருஷங்களின் விளைவை. சில வருஷங்கள் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம போயிற்று. சில வருஷங்கள் ஒண்ணுமே சாதிக்கல, வந்தது போல போயிற்று. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் கணக்கில் அவைகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இல்லாமையிலும் கூட, அந்த நெருக்கத்திலும் கூட, அந்த நஷ்டத்திலும் கூட, அந்த தோல்வியிலும் கூட என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் ஒருவனும் 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 உங்க கண்ணுக்கு முன்னாடி பெரியவனா நீங்க நினைக்கிற ஒருவனும் அந்த வாசலை அடைக்க அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இந்த வாசலை திறந்தது கர்த்தர். இதற்கு முன்பு பல வாசல்களை மனிதர்கள் திறந்திருக்கலாம், இதற்கு முன்பு பல வாசல்களை சொந்தங்கள் திறந்திருக்கலாம், இதற்கு முன்பு பல வாசல்களை நீங்களே திறந்திருக்கலாம், சொந்த பலத்தால திறந்திருக்கலாம். ஆனா இந்த வாசல் கர்த்தர் திறக்கிற வாசல். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, என் கர்த்தர் திறந்த வாசலை, என் கர்த்தர் உருவாக்கின வாசலை, கர்த்தர் திறந்த வாசலை எந்த மனுஷனோ, எந்த அதிகாரியோ, எந்த சூட்சகனோ அடைக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு விரோதமாய் நிற்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கையில் இல்லையப்பா. கைகளை உயர்த்தி, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன். ஆனா உங்க பிரசனத்துல, உம் பிரசனத்தில் வந்து இன்னொரு விஷயம், நானாகவே வந்து நிற்கிறேன். நானும் பிரசனத்தில் வந்து கைகளை உயர்த்தி, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து. நீர் என்னை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம் ஆண்டவரே. இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. நிறைய ஊழியம் பண்ண மார்த்தா,
மரியாள் அப்பாவுடைய பாதத்தை விட்டு எழும்புறதுக்கு இஷ்டம் இல்லை. ஓ மரியாளை போமை எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபத்தின் குணங்கள் என்னில் நான் வீணாகி பாழாய் வந்து நிற்கிறேன். நானாகவே ஓ பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே ஆண்டவர் அதைத்தான் ரொம்ப விரும்புகிறார். பரிசுத்தவான போல பெரிய நற்கிரியைகள் இருக்கிறத போல நம்மளை காட்டிக் கொள்ற விட அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லப்பா, நீ இருக்கிற வண்ணமாக God accepts as you are. இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்கிறவர். ஓ நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யெகோவாயீரே தந்தையா தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம். எஸ், விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கிறார். once again யெகோவாயீரே தந்தையா தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகள். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். மலை போல தேவைகள் இருந்தால் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சின்ன பிள்ளைங்களை போல நீங்க மட்டும் போதும் டாடி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உண்மையான உள்ளத்தோடு நீங்க மாத்திரம் போதுமா? நீர் மாத்திரம் போதும். You are more than enough, Lord. You are more than sufficient. Your grace is more sufficient in our lives, Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தை. அதைத்தான் கர்த்தர் சொன்னாரு. சில காரியத்தை அன்னைக்கு துவக்க போகிறேன், சில காரியத்தை அன்னைக்கு சிருஷ்டிக்க போகிறேன், சில காரியத்தை உருவாக்க போகிறேன், சில காரியத்தை ஆரம்பிக்க போகிறேன், சில காரியத்திற்கு அஸ்திபாரம் போட போகிறேன். இன்னொரு விஷயம், யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையா. அதே வார்த்தை, அதே வார்த்தை இன்றைக்கும் உள்ளது. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்தில். இதை பாடும்போது அநேக உள்ளத்துல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பி.
குடும்பத்துல சமாதானம், எல்லைகள்ல சமாதானம். என் உள்ளத்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம். தந்தி என் குடும்பத்திலே, தந்தி என் குடும்பத்திலே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சத்தம் உயர்த்தி சமாதானம். தந்தீர் என் எல்லைகளிலே, தந்தி என் எல்லைகளிலே. கைகள் அசைத்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் எழும்பட்டும், இசை கருவியின் சத்தத்தை விட, எங்க சத்தத்தை விட. நீர் Oh, we praise you, Lord, and we adore, and we confess that you are more than enough. Oh, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணையில்லை. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவும் கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லை. கைகளை உயர்த்தி என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்று போதும். எஸ் லார்ட், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்று போதும். கைகள் அசைத்து சந்தோஷமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அவரை பார்த்து, உலகத்துல ஒரு மனுஷனை பார்த்து நீ மட்டும் போதியான்னு சொன்னா கைவிட்டு போயிடுறான். நீ மட்டும் போதுடான்னு ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன ஏமாத்திட்டு போயிடுறான். கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து நம்மை காப்பாற்றி நடத்துகிறவர் கர்த்தர் மட்டுமே. வெறும் பாடலா இல்லாம ஒரு ஜெபமா சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக. இனி ஒரு நாளும் பின்னோக்கே நான், பின்னோக்கே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோ. கைகளை உயர்த்தி, கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த வார்த்தை சொல்லுவோமா? என் மீட்பர் பாதையில, என் மீட்பர் பாதை
என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நாம் ஹல்லேலூயா. இயேசு என் ஆசை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்படி சொல்லுவோமா? நேசரின் சித்தம், நேசரின் சித்தம் செய்வதன் வாஞ்சை. நேசரின் சித்தம் செய்வதன் வாஞ்சை. நேசரின் சித்தம் செய்வதன். வாலிப பிள்ளைங்க இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. பின்னோக்கே 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 செல்வேன் நான் வேகம், வெல்வேன் நான் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் சிவ கிரீடம். கைகளை கூப்பி பின்னோக்கே 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 கேட்கும் ஓர் ஓசை வாயந்தன் காதை. கேட்கும் ஓர் கால சத்தம், தூதர்களின் ஆர்ப்பரிப்பு. கேட்கும் ஓர் ஓசை வாயந்தன் காதை. பின்னோக்கே கலப்பையில கை வச்சாச்சு, பொறுப்புகள்ல கை வச்சாச்சு. சில கரைகளை கர்த்தர் நம்பி கொடுத்தார், அதை கையில எடுத்தாச்சு. இனி ஒரு நாள் திரும்பி பாத்துறாதீங்க. லோத்தின் மனைவி விட்டு வந்த பூமியை திரும்பி பார்த்து அவ வாழ்க்கையில கர்த்தர் காப்பாற்றினாலும் கூட அந்த நன்மையை சுதந்திரிக்காம போயிட்டா. நிறைய பேர் தங்களுடைய ஊழியத்துல விட்டு வந்த காரியங்களை பின்பற்றி பார்த்து, கிறிஸ்தவ ஜீவியத்துல விட்டு வந்த பாதைகளை பார்த்து திரும்பி பார்த்து எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம், உலகத்துல ரட்சிக்கப்படாம இருக்கும்போது எவ்வளவு இன்பங்களை அனுபவிச்சோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எவ்வளவு சகிக்க வேண்டியிருக்குது, நிறைய காரியங்களை செய்ய முடியலையே, விரும்பினதெல்லாம் நடக்க முடியலையே என்ற எண்ணம் இருந்தா கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உன் வழியை செப்பனிட்டுக்கொள், நீ கர்த்தரை நோக்கி பார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, ரெண்டு கரத்தை உயர்த்தி வசனம் தெரிஞ்சவங்க சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, பொறுமையோட ஓட கடவோம். இப்படி ஓடணும், பொறுமையோட. அதனால தான் சொல்றோம், நாங்க எங்க நோக்க மாட்டோம், பின் நோக்க மாட்டோம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. No turning. No turning back. No turning. The world behind me, the cross before me. 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 No turning back,
no turning back, no turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே, ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உமக்கு ஸ்தோத்திரம். The decisions that we make in the presence of God are highly valuable. That gives the assurance for our total life and for this life and also for the eternity. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பண்ணுகிற அர்ப்பணங்கள், சரணடைகிற அனுபவங்கள், இனி நான் அல்ல, இனி நீரே, இனி பின்னோக்கேன், இனி முன்னோக்குவேன், இனி நீர் மாத்திரம் போதும் என்று அர்ப்பணிக்கிற வார்த்தைகள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மொத்த வாழ்க்கைக்கும் அது உத்தரவாதம் உள்ளதா இருக்கிறது. என் மொத்த வாழ்க்கைக்கும் அது கேரண்டி கொடுக்குது. என் மொத்த வாழ்க்கைக்கும் அது நிச்சயம் உள்ளதா இருக்கிறது. அதை விட சொல்ல முடியும், இக்காலத்திற்கும் அது பிரயோஜனம், இனி வருகிற காலத்துக்கு பிரயோஜனம், பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், இம்மைக்கும் பிரயோஜனம், மறுமைக்கும் பிரயோஜனம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் 3 அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.